இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொள்ளும் வசனம், தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ளும் வசனம், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நாம் என்றாவது இந்த வசனத்தை நாம் நிறைய தடவை கேட்டிருக்கிறோம், எங்கே போனாலும் கேட்டிருக்கோம். நான் நிறைய தடவை பஸ்ஸில் கூட பார்த்துருக்கிறேன் இந்த வசனத்தை. மனம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது இந்த வசனம் என் முன்னாடி வந்துட்டு போகும். அது மாதிரி இந்த வசனத்தை நிறைய தடவை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோமா? அந்த வார்த்தை, கடவுள் நமக்கு ஒவ்வொரு வார்த்தையும், ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே சும்மா அவர் சொல்ல மாட்டார். அவர் சொல்கிறத செய்கிறதா இருந்தால் தான் சொல்லுவார். அது மாதிரி நம்ம யோசித்து பார்க்கலாம்னா, நம்ம இந்த உலகத்திற்கு வந்ததுலேருந்து நம்ம தாயின் கருவில் இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தோம்? என்ன நமக்கு கிடைக்குதோ அந்த கிடைக்கிறத வச்சு நாம் இருந்தோம். ஆனால் அந்த வேளையிலும் இறைவன் நம்மை விட்டு விலகவும் இல்லை, நம்மை கைவிடவும் இல்லை. தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த பொழுது அப்பொழுதும் இறைவன் நம்மை விட்டு விலகவும் இல்லை, நம்மை கைவிடவும் இல்லை. அவர் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம தான் அவர் கூட இருக்கிறோமா இல்லையா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அவர் ஹீஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சொன்னார்னா அவர் செய்வார். நம்ம எப்படி இருந்தாலும், என்ன மாதிரி இருந்தாலும், நம்ம கிட்ட அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அவர் கண்டிப்பாக அதை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது, அன்பு கடவுளின் பிள்ளைகளே, ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? 1000 கஷ்டங்கள் இருக்கும், 1000 துன்பங்கள் இருக்கும். அங்கே வெளியில் கைவிடப்பட்ட அந்த ஒரு மிருகத்துக்கு கூட 1000 துன்பங்கள் இருக்கும். அடுத்த வேளை உணவு என்ன செய்யறதுன்னு தெரியாது, அவற்றை அவர் போஷிக்கிறார். அந்த பறந்துட்டு இருக்கிற குருவிகளையும் பறவைகளையும் பாருங்க, ஒவ்வொரு சின்ன 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 தானியமாக சேர்த்து கொண்டாந்து கூட்டில் இருக்க அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்குதே, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யுது. ஆனாலும் ஆண்டவர் அவைகளுக்கும் உணவு கொடுக்கிறார்களோ. அதனால தானே ஆண்டவர் இயேசு சொன்னார், அந்த குருவிகளின் மேல், அந்த பறவைகளின் மேல் பிரியம் வைத்திருக்கிற அந்த தேவன் உங்களை விட்டுருவாரா அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அதனால் தாயின் கருவிலிருந்து நம்மளை நம்ம இந்த உலகத்தில் இந்த ஒரு உயிராக வந்ததுலேருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிற தேவன் எப்படி நம்மளை விட்டுருவார்? எப்படி நம்மளை கைவிடுவார்? ஒரு நிமிடம், ஒரு நொடி நாம் இதை தியானித்து நாம் இதை யோசித்து பார்க்க வேண்டும். கஷ்டங்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, எல்லார்கிட்டையும் சொல்கிறோம். நம்மளுடைய வீட்டில் இருக்க நம்மளுடைய ஒவ்வொருவர்கிட்டையும் சொல்கிறோம், நம்மளுடைய உறவினர்கள்ட்ட சொல்கிறோம், நம்ம இவங்க கிட்ட சொல்கிறோம், நண்பர்கள்ட்ட சொல்கிறோம், எல்லார்கிட்டையும் சொல்கிறோம். எல்லாத்தையும் சொல்லி என்ன ஆயிரும் தெரியுமா? கடைசியில் இது பிரயோஜனம் இல்லாத கேஸு, இதுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளை கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. கடைசியில் என்ன ஆயிரும்னா, ஒரே ஒன்று கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தனியாக நிற்கிறோம். அந்த தனியாக நிற்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மளுடைய உள்ளத்தில் சொல்லுவார், மகனே மகளே பயப்படாதே, நான் உனக்கு கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு நன்மைகள் செய்ய நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை காப்பாற்ற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லா கதவுகளையும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா கதவுகளும் மூடிச்சா? எதிரிகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? உன்னுடைய வேலையில உனக்கு கஷ்டம் வந்துருச்சா? உன்னுடைய உணவுக்கு கூட உனக்கு வழி இல்லாத நிலைமை உனக்கு வந்துருச்சா? கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன். ஏதோ ஒரு வழியை திறப்பேன், ஏதோ ஒரு விதத்துல உன்னை காப்பாற்றுவேன், உன்னை போஷிப்பேன். நான் போஷிக்கும் கடவுள். வனாந்தரத்துல அந்த இஸ்ரவேல் மக்களை மன்னாவை கொண்டு நான் போஷிச்சேன் அல்லவா? இப்போ என் கை சுருங்கி போயிருச்சா? உனக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேனா? உனக்கு ஒரு வேலை கொடுக்க மாட்டேனா? உன்னுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில உனக்கு நன்மைகள் செய்ய மாட்டேனா? சுகவீனமா இருக்கிற உனக்கு சுகத்தை தர மாட்டேனா? எல்லாரும் கைவிடப்பட்ட உனக்கு நான் உன்னுடைய தாயாக தந்தையாக இருந்து உன்னை தோளில் சுமந்து கொண்டு போக மாட்டேனா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த இறைவனை நாம் நோக்கி பார்த்தோமானால் எல்லாம் நம்மளை தேடி வரும். நம்ம யாரையுமே தேடி போகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு சீக்ரெட் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நம்ம எதையுமே தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவரையே நோக்கி பார்த்துட்டு இருந்தோம்னா அவர் மற்ற சுவிட்செல்லாம் ஆன் பண்ணி விட்டுருவாரு.
நம்மளை தேடி எல்லாம் வருவாங்க. யோசிப்போம், எதுக்குடா இவங்க நம்மளை தேடி வராங்கன்ட்டு. அதுதான் இறைவனுடைய வேலை. அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுமா? இறைவனிடத்துல அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துல இவ்வளவு வேதனைகள் இருக்கிறது ஆண்டவரே, சொல்வதற்கு நீங்க மட்டும்தான்ப்பா இருக்கிறீங்க, உங்களை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாது, நீங்க தான் எனக்கு உதவியா இருக்கணும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லைன்னு சொன்ன தேவாதி தேவன், முடிவு பரிந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு எனக்கு சொன்ன தேவன், என்னோடு கூட இருந்து எனக்கு எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்துள்ளும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே சில காலம் இருக்கிறேன் ஆண்டவரே, அந்த சில காலத்திலே நான் மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாகாமல் காப்பாற்றி என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. உம்மை விட்டால் என் மேல் இறக்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? உம்மை விட்டால் என் மேல் அன்பு செய்வதற்கு யார் இருக்கிறார்கள்? உம்மை விட்டால் என் மேல் கருணை காட்டுவதற்கு யார் இருக்கிறார்கள்? உம்மை விட்டால் என் மேல் மனதுருகுவதற்கு யார் இருக்கிறார்கள்? இயேசுவே, இறைவனே, பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தான் எங்க கூட இருக்கிறீங்க. நீங்க தான் இந்த குடும்பத்தின் தலைவர். நீங்க தான் எங்களோட வீட்டுல பாஸ். நீங்க தான் எல்லாமே. நீங்க தான் அப்பா, நீங்க தான் அம்மா, நீங்க தான் சகோதரர், நீங்க தான் நண்பர், நீங்க தான் எல்லாமே ஆண்டவரே. வேற ஒருவரையும் நான் நோக்கி பார்க்கல ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்க்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அதிகாலையில ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்க மனசுல ஏதாவது துன்பங்கள், நீங்க எழுந்திருக்கும் போது ஏதாவது துன்பங்கள், ஏதாவது வேதனைகள் இருந்தா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ராத்திரி படுக்கும்போது பாரமான மனசோட படுக்காதீங்க, தூக்கம் வராது. ராத்திரி படுக்கும்போது ஆண்டவரே, எல்லாத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. உம்மால் கூடாதது ஏதாவது உண்டா? உம்மால் முடியாத காரியங்கள் ஏதாவது உண்டா? உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. அனைத்திற்கும் நீர் அதிபதி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீர் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் நீர்தான் அதிபதி, சர்வ வல்லமை பொருந்திய தேவன், அனைத்தையும் அறிந்த தேவன், எல்லா நன்மைகளாலும் நிரம்பிய தேவன். எனக்கு நீங்க நன்மை மட்டுமே செய்வீங்க ஆண்டவரே. என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிப்போமா? நீரே, இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாங்கள் நம்ம எல்லோரும் இயேசுவை நோக்கி, இறைவனை நோக்கி நாம் இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட இந்த இந்த நான் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நான் உடைய பரிசுத்த கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு எத்தனையோ துன்பங்கள், எங்களுக்கு எத்தனையோ வேதனைகள், ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மனதுருகுபவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நேசிப்பவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உன்னதராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எல்லா துன்பங்களையும் மாற்றி ஆசீர்வாதமாக எங்களுக்கு திருப்பி கொடுத்தரும் ஆண்டவரே. கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைப்பவராக இருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தூபம் போல் எங்கள் ஜெபங்களை உம்மை நோக்கி ஏறடிக்கிறோம். இந்த இரவு வேளையிலும் கூட, இந்த நேரத்திலும் கூட எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா விதங்களும் வழிநடத்தி ஆசீர்வதியும் என்று உம்மை நோக்கி தாழ்மையோடு கூட மன்றாடுகிறோம். துதியும் கனமும் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஈடினேற்ற நாமத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்து விடு. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்து விடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின் செல்லவா. உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? May God bless you.